Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night. வெல்கம் டு மதுஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் கிளைமேட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அன்றைக்கி காலையில் நான் அதிகமாக வேலை இருந்ததுனால காலையிலே குளிக்கிறதுக்கு முடியலை. ஒரு 4:30 போல் வீட்டை சுற்றிலும் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வீட்டை சுற்றிலும் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் குளிக்கிறதுக்கே போனேன். இப்போல்லாம் என்றைக்குமே ஹேர் வாஷ் பண்ணுறேன். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தலையில் வேர்க்கும் இல்லையா, அதனாலேயே அழுக்கு சேர்ந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமாகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்றைக்குமே தலைக்கு குளிச்சிடுறது. மார்னிங் பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு சிஸ்டர் பணியாரம் ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் ஷூட் பண்ணி வைக்கலை. இனி நான் பணியாரம் ரெடி பண்ணுறப்ப கண்டிப்பாக ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரெட் ஏத்தம்பழம் நல்லா பழுத்து அதோட தோலெல்லாம் கலர் மாறிடுச்சு, நல்லா கருப்பாயிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு எனக்கும் பிடிக்காது, ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஒதுக்க தான் செய்வாங்க. அதை நல்லா கீ ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தீர்ந்து போயிடும். அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி வாழைப்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்தெல்லாம் அதில் சேர்த்துட்டு திருப்பி போடணும். ஒரு சைடு நீங்கள் திருப்பி போட்ட அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரை அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறணும். அதை திருப்பி போடுற நேரம் நல்லா அப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படி கேரமலைஸ்ட் ஆகி வரும். அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தோல் கருப்பாயிடுச்சுன்னா நிறைய பேர் நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த ஏத்தம்பழத்தை பிடிக்காது நிறைய பேருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், லைஃப் அப்படின்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போவுமே லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எப்போவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, எப்போவும் கவலைகளும் இருந்துக்கிட்டே இருக்காது. இது ரெண்டுமே மாறி தான் வரும். அதுதான் லைஃப். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் புதுசாக எதுவுமே சொல்லலை. லைஃப்பில் அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கூட நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்களை ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிறது தான் நம்மளோட லைஃப். நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்மள நிறைய பேர் திடீர்னு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுறோம். ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம லைஃப்பில் வர்றப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம கடந்து போயிட்டு இருக்கலாம். நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். இது நிரந்தரம் கிடையாது. இதுவும் கடந்து போயிடும். நாளைக்கு ஒரு வேளை சரியாகலாம், நாளன்னைக்கு சரியாகலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் சரியாகலாம், நெக்ஸ்ட் மந்த்து சரியாயிடலாம், இல்லைனா நெக்ஸ்ட் இயரில் சரியாயிடலாம். இது நிரந்தரமே கிடையாது. ஏன்னா லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சது தான். இப்போ நம்ம கஷ்டப்பட்டோன்னா ஃப்யூச்சரில் என்றைக்கோ ஒரு நாள் நல்லா தான் இருக்க போகிறோம். ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு சஸ்பென்ஸ். எதுவாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு தப்பான முடிவை எடுக்கிறத விட அந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஜஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். இது நிரந்தரம் கிடையாது. என் லைஃப்பில் இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன் எனக்கு நிரந்தரமே கிடையாது. ஃப்யூச்சர் எனக்கு நல்லா இருக்க போகுது. ரியாலிட்டி அதுதான். எப்போவுமே ஒருத்தர் அழுதுட்டு இருக்க போகிறதும் கிடையாது, எப்போவுமே ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறதும் கிடையாது. இந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே லைஃப்பை ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளோட பாஸ்ட்டை நம்ம நினச்சி பார்த்தாலே நமக்கு தெரியும். எத்தனையோ கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். எப்போவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எப்போவுமே நம்ம சந்தோஷமாகவும் இருந்திருக்க மாட்டோம், எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்க மாட்டோம். நிறைய இக்கட்டான சிச்சுவேஷன்ஸை கடந்து தான் வந்திருப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இக்கட்டான சிச்சுவேஷனில் நம்ம யோசிச்சிருப்போம், இதிலேருந்து எப்படி நம்ம வரப்போகிறோம், எப்படி வெளியே வரப்போகிறோம், நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ யோசித்து பார்த்தோன்னா அது ரொம்ப ஈஸியாக நமக்கு தோணும். இதுதான் லைஃப். நெக்ஸ்ட்டு அடுத்த
செகண்ட் நமக்கு வந்து லைஃப் வந்து என்ன சர்ப்ரைசஸை ஒளிச்சு வச்சிட்ருக்கு அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த சர்ப்ரைசஸை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்கணுமே தவிர இதுலேயே நம்ம வந்து முடங்கி இருந்துடக்கூடாது. அடுத்து 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 இதுவும் கடந்து போயிட்டே இருக்கும். டேக் இட் ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற சின்ன ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு மனசில் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுற நேரம் நமக்கு அந்த கஷ்டம் பாதியாக குறைஞ்சிரும். இது வந்து அனுபவத்தில் நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் ரியாலிட்டி இல்லையா? ஆனால் வந்து மனுஷங்களை நம்பி நம்ம எதுவுமே இப்போல்லாம் சொல்ல முடியறதில்ல. நம்ம எதிரி யாரோ அவங்கக்கிட்டே அதை போய் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அதை விட நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த கடவுள்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த கடவுள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உணருவீங்க. நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் இப்போ ப்ரெசண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் தான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இதுவும் கமெண்ட்ஸில் யாரோ கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான். நான் வந்து இப்போ வந்து பெருசாக எந்த ஸ்கின் கேரும் பண்ணுறதில்ல. வீக்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணுறது ஸ்கின் கேரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் தேய்ச்சி மசாஜ் பண்ணுவேன். இந்த ஆயில் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஆரஞ்சு பழ தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து எண்ணெயிலேயே காய வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சு அதை வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுதான் ப்ரிப்ரேஷன். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு கிளென்சர் உங்களுக்கு. இதோட நான் 1 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை, ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பண்ணோடனே நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். கருவளையம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கூட இதை டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிச்ச தோசை மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். எந்த காஃபி பவுடர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஸ்க்ரப் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அரிசி மாவு இருக்கிறதுனால அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி ஒரு டைம் இல்லைனா 2 டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போதைய என்னோட ஸ்கின் கேர். இது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். டெய்லி வந்து நான் வந்து ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நல்ல வெயில் இருக்கிறதுனால சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோட சிம்பிளான ஸ்கின் கேர். அஜியோலேருந்து ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். வீடியோ பர்பஸ்க்காக இந்த மாதிரி காமிச்சிக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு அழகான ரெட் கலர் குர்த்தி. ரெட்டு அப்படின்னு சொன்னால் மெரூன் கலந்த ஒரு ரெட்டு. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தா தான். இது சியாஹி பிராண்டில் இருந்து வந்திருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்காக இந்த குர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஹைட் கம்மி தான். ஸோ எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நம்ம ஜீன்ஸோட அப்புறம் வந்து ஜெகின்ஸோடலாம் பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குர்த்திஸ். அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து எஸ் சைஸ் பிக் பண்ணியிருக்கேன். பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது. சிலர் வந்து என்னோடய கேட்ஸு, டாகு இவங்களெல்லாம் வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு குட்டி. இதுக்கு முன்னாடி லாங் வீடியோவில் நான் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காமிச்சிருப்பேன். அதுவும் இதுவும் ஒன்றா பிறந்தாங்க. இப்போ தான் கண்ணெல்லாம் முழிச்சு குட்டியாக தான் இருக்காங்க. இன்னும் சாப்பிடலாம் ஆரம்பிக்கலை. அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ தூக்கிட்டு வந்து நான் விளையாடிட்டு இருப்பேன். ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
ஆனால் காமெடியாக இருக்கும். நம்ம அதை பிடிக்க போன நேரம் சீருவாங்க, இத்தினூண்டு இருந்துக்கிட்டு சீருவாங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப காமெடியாக இருக்கும். பிடிச்சிட்டு வந்து விளையாடிட்டு இருப்பேன். அதுலேயும் இது கொஞ்சம் பாவம், அந்த பிளாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அடிக்கலாம் வரும், கையை வச்சு அடிக்கும், ஹா அப்படின்னு சொல்லி சீரும். பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்கும். நான் அப்பப்போ தூக்கிட்டு வந்து விளையாடிட்டு இருப்பேன். அதோட மம்மியெல்லாம் எதுவுமே என்ன பண்ணாது, எங்கள் வீட்டில் வளர்க்குறது தானே, அது ஒன்றும் பண்ணாது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய கேட்ஸே இருக்காங்க. அப்பப்போ குட்டி போடுவாங்க, விளையாடுவேன். அதுக்கப்புறம் சில நேரம் காணாமல் போயிடுவாங்க. வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகுமா, தாயோடு இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தோன்னே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும், ஏதாவது பிடிச்சிட்டு போயிடும். பின்ன யாராவது கேட்டாங்கன்னா நான் கொடுப்பேன். யாராவது கேட்டால் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். சில நேரங்களில் வேறு வழி இல்லை அப்படின்னா கொடுப்பேன். ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க, நல்லா வளர்ப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கொடுப்பேன். மற்றபடி நான் கொடுக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி எல்லோரும் வளர்ந்து எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அங்கங்கே வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் போகும். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.